1000 இல்ல, 1,00,000 இல்ல. 1,00,00,000 சிவலிங்கங்கள் ஒரே இடத்தில் உள்ள திருக்கோயில். 108 அடி உயர சிவலிங்கம், 35 அடி உயர நந்தி சிலையும் பிரம்மாண்டமாக அமைந்து உள்ள சிவன் கோயில். ரஜினிகாந்த், விஜய், அஜித் என்று பல திரை மற்றும் அரசியல் பிரபலங்கள் இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து உள்ள திருக்கோயில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் அமைந்து உள்ள கோடிலிங்கேஸ்வரா திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் சரியா எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று முதலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். கோலார் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கம்மசந்திரா என்ற கிராமத்தில் கோடிலிங்கேஸ்வரா கோவில் அமைந்துள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் உயரமான சிவலிங்கம் இங்கு இருப்பதால் இந்த கோயில் மிகவும் பிரபலமானது. ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர். இந்த கோயிலானது கர்நாடக மாநிலம் கேஜிஎஃப்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கோலாரில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பெங்களூரில் இருந்து 95 கிலோமீட்டர் தூரத்தில் 2.5 மணி நேர பயண தூரத்தில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு. பெங்களூர், மங்களூர், கோலார் ஆகிய இடங்களில் நன்கு இணைக்கப்பட்ட ரயில் நெட்வொர்க் உள்ளது. நீங்கள் சாலை வழியாக கோயிலை அடைய விரும்பினால் கோலார் வழியாக செல்ல வேண்டும். கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். இந்த கோயிலில்தான் 108 அடி உயரமான உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் என்பதோடு மட்டும் இல்லாமல் இக்கோயிலில் பல்வேறு அளவிலான கிட்டத்தட்ட 1,00,00,000 சிவலிங்கங்கள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளன. இதனாலேயே இக்கோயிலுக்கு கோடிலிங்கேஸ்வர் கோயில் என்று பெயர் வந்துள்ளது. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறை பத்தி பார்க்கலாம். கோடிலிங்கேஸ்வர் கோயிலானது 1980ஆம் ஆண்டு சுவாமி சாம்பசிவமூர்த்தி என்பவரால் நிறுவப்பட்டு முதல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அவரை தொடர்ந்து இக்கோயிலுக்கு வரும் பக்தர்களும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்ததால் கோடிலிங்கங்கள் இங்கு சேர்ந்து கொண்டு வருகிறது. தற்பொழுது வரை 90 லட்சம் சிவலிங்கங்கள் மேல் இங்கு உள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவிக்கிறது. கோடிலிங்கேஸ்வர் கோயிலில் 108 அடி உயரமுடைய சிவலிங்கமும் அதற்கு நேர் எதிராக 35 அடி உயரம் கொண்ட நந்தி சிலையும் இருக்கிறது. மேலும் கோயில் வளாகத்தில் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர், வெங்கடேஸ்வர சுவாமி, அன்னபூர்ணி, பாண்டுரங்க சுவாமி, ராமர், லட்சுமணர், சீதை, ஆஞ்சநேயர், கன்னிகா பரமேஸ்வரி, கருமாரியம்மன் என்று 11 கடவுளுக்கான சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளன. கோடிலிங்கேஸ்வர் கோயில் வளாகத்திற்குள் கன்னிகா பரமேஸ்வரி சன்னதி அமைந்துள்ளது. இங்கு சிவ பஞ்சயாதி என்னும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. இந்த லிங்கத்தை சுற்றிலும் விநாயகர், முருகர், பார்வதி மற்றும் நந்தி ஆகியோர்கள் நின்று வணங்குவது போல அமைக்கப்பட்டுள்ளது. கோடிலிங்கேஸ்வர் கோயிலில் 2 நாகலிங்க மரங்கள் இருக்கின்றன. திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டியும் சிவபெருமானை மனமுருக வேண்டி நாகலிங்க மரத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டி செல்கின்றனர். கோடிலிங்கேஸ்வர் கோயிலில் இருக்கும் அனைத்து லிங்கத்திற்கும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு 10 பூசாரிகளால் மேல வாத்தியங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்படுகின்றன. இங்கிருக்கும் ஒவ்வொரு 1 கோடி லிங்கத்திற்கும் நாள் தவறாமல் பூஜைகள் செய்யப்படுகிறது. இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறை இருக்கிறது. தாங்கள் வைக்கும் வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் தங்களால் முடிந்த அளவில் வெவ்வேறு அளவில் சிவலிங்கத்தை இக்கோவில் வளாகத்தில் பிரதிஷ்டை செய்கின்றனர். இந்த லிங்கங்கள் பக்தர்கள் பெயரிலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டு அர்ச்சனை செய்யப்படுகிறது. இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்கும் ஏதுவாக இலவச ஓய்வறைகள் கோடிலிங்கேஸ்வர் கோயிலை ஒட்டி இருக்கிறது. ஏழைகள் பயனுறும் வகையில் வாரத்தில் 4 நாட்கள்
15லிருந்து 20 ஜோடிகளுக்கு இலவச திருமணங்கள் நடைபெறுகின்றன. இக்கோயிலில் நிறுவரான சுவாமி சிவமூர்த்தியால் இலவச திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி ஒரு சிறப்பு வாய்ந்த விழா. இந்த புனித நாளில் பல பக்தர்கள் அங்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், ஏ.கே. அஜித் என்று பல திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் இங்கு சிவலிங்கத்தை பரிசாக அளித்து உள்ளனர். அவர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டு சிவலிங்கங்கள் இங்கு பிரதிஷ்டை செய்திருப்பதை நம்ம காணலாம். இந்த கோயிலுக்கு செல்வதற்கு சிறந்த நேரமாக ஜூலையிலிருந்து ஜனவரி மாதம் வரை நல்ல நேரம் என்று கூறப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு 20 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. கேமரா எடுத்து செல்ல ஒரு கேமராவுக்கு 100 ரூபாய் என்றும், பார்க்கிங் கட்டணமாக 30 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இங்கே நீங்க ஒரு லிங்கத்தை நிறுவ ஆசைப்பட்டால் 6000 ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. இந்த கோடி லிங்கங்கள் ஒரே இடத்தில் பார்ப்பது மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோடி லிங்கேஸ்வர் கோயிலை நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.